Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. ஒரு யூசேஜ் இருக்கு in true letter and spirit. In true letter and spirit. நீங்க சொன்னது மாதிரியே சொன்ன வாசகத்தின்படியும் அதில் உள்ள உட்பொருளையும் உணர்ந்து அப்படியே செயல்படுத்துகிறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். Accurately, we will follow both the literal wording and the underlying intention or purpose of something, such as law. Underlying intention or purpose of something, such as law, rule ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட்ல எனக்கு இது புரியல, இந்த வாசகத்துக்கு இடையில ரீட் பிட்வீன் லைன்னு சொல்லுவாங்க. ஒரு வாசகத்தை நீங்க இப்படி எழுதியிருக்கீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியாத மாதிரி கேட்பார்கள் அவர்களுக்கு சாதகமாக. அதாவது நம்ம ரெண்டு பேருடைய எண்ணம் ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆகுறாங்கன்னா, ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இருவரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னா அதுல அவர்களுடைய உணர்வை அந்த எழுத்து சில சமயம் பிரதிபலிக்காமல் போகலாம். ஆனால் உணர்வு அவர்களுக்கு தெரியும், அதன்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் அக்ரிமெண்ட். கொஞ்ச நாள் கழிச்சு இது இப்படி எழுதியிருக்க, இதனுடைய அர்த்தம் இதுதானேன்னு ட்விஸ்ட் பண்ணி பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற விஷயத்தை தான் நாம இன் ட்ரூ லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல எழுதியிருக்கிறது செத்த முன்ன பின்ன இருந்தாலும் அந்த உணர்வை புரிந்து கொண்டு இதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை நாங்க அப்படியே உடன்படிக்கையே ஃபாலோ பண்ணுவோம், கொஞ்சம் கூட மீற மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு we will follow this in true letter as per the letter and spirit அப்படின்னு இதனை நாம் பயன்படுத்தலாம்.